இப்போ திரு ஸ்டாலின் அவர்களுடைய சந்திப்பு நிறைவு பெற்றிருக்கிறது. அடுத்த சந்திப்பு அப்படிங்கிறது அண்ணா நகர்ல யாரை சந்திக்கிறார் அப்படின்னா, மதிமுக பொதுச் செயலாளரான பார்லிமெண்டரி டைகர், நாடாளுமன்ற புலி என்று வர்ணிக்கப்படக்கூடிய திரு வைகோ அவர்களை சந்தித்து அவர்கிட்ட உரையாடி அவரிடம் ஆசீர்வாதம் பெறத்துக்கு திரு விஜய் அவர்கள் சந்திக்க இருக்கிறார். இதில் அரசியல் பிரதி உபகாரம் எதுவும் இருக்காது அப்படின்னு தான் நம்ம பார்க்க முடியும். திரு வைகோ அவர்களுக்கு திரு விஜய் அவர்களுக்கு அவர் எண்ணினாலும் கூட செய்ய முடியாத ஒரு சூழல் தான் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஏனென்றால் மதிமுகவுடைய எம்எல்ஏக்கள் இருவருமே உதயசூரியன் சின்னத்தில் வென்றவர்கள். அவர்கள் சட்டமன்ற குறிப்புகளை பொறுத்த வரைக்கும், அசம்பிளியை பொறுத்த வரைக்கும் திமுக உறுப்பினர்களாகத்தான் செயல்படக்கூடிய சூழலும் லீகல் நெசசிட்டியும் லெஜிஸ்லேட்டிவ் நெசசிட்டியும் இருக்கிறது. ஸோ அதனால் அவர் நினைத்தாலும் வர முடியாது. ஆனால் திரு வைகோ அவர்கள் தமிழ்நாட்டு அரசியலிலேயே ஒரு மிக நீண்ட அனுபவம் கொண்டவர். சட்டமன்றத்தில் மட்டுமல்ல, நாடாளுமன்றத்தில் பிரதமர்களுக்கு எதிராக முழங்கியவர். மிஸ்டர் ராஜீவ் லிசன் டு மீ அப்படின்னு பிரதமர் ராஜீவுக்கு எதிராக அவர் முழங்கிய அந்த உரைகளை எல்லாம் இன்னைக்கும் கூட ஸ்லாகித்து சொல்வாங்க. போஃபோர்ஸ் கான்ட்ரவர்சி போது நாடாளுமன்றத்தில் பல தேசிய தலைவர்கள் முழங்கியது போல திரு வைகோ அவர்களுடைய இடி முழக்கம், நாடாளுமன்ற முழக்கங்கிறதெல்லாம் பெருசாக ஸ்லாகித்து சொல்லக்கூடிய நாடாளுமன்ற லெஜிஸ்லேட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸில் திரு வைகோ அவர்கள் பெரிய ஆழமான சரித்திர அறிவு கொண்டவர். இந்திய வரலாறு, உலக வரலாறு என்று ஒரு ஆழமான வரலாறு கொண்டவர். திரு பிரபாகரனோடு அவருடைய நம்பிக்கை பெற்றிருக்கிறவர். பல சர்வதேச மன்றங்களில் கூட, ஐநா போன்ற மன்றங்களில் கூட உரையாற்றிய அனுபவம் கொண்டவர். இப்படி ஒரு பரந்துபட்ட ஆழமான அரசியல் அனுபவம் கொண்டவர் திரு வைகோ அவர்கள். ஸோ தமிழ்நாட்டு அரசியலில் அவருடைய முதிர்ச்சியும் அவருடைய ஆசையும் பெறுவதும் கூட ரொம்ப நல்ல சமிக்ஞையாக பார்க்க முடிகிறது. ஸோ எந்த விதமான பிரதி உபகாரமும் எதிர்பார்க்காத சந்திப்பாகத்தான் திரு விஜய் அவர்கள் திரு வைகோ அவர்கள் கிட்ட நேரம் கோரியிருப்பதை நம்ம பார்க்க முடியும். ஒரு முதலமைச்சராக திரு வைகோ அவர்கள்ட்ட ஆசி பெறுவது அப்படிங்கிறது, ஒரு மூத்த ஸ்டேட்ஸ்மனாக அவர்கிட்ட ஆசி பெறுவது என்பதெல்லாம் ஒரு நல்லெண்ண சமிக்ஞையாக பார்த்து முடியும். இதற்கு முன்னதாக நமக்கு முன்னாடி பேசியவர்கள்லாம் குறிப்பிட்டது போல தீக அவர்களுடைய திரு வீரமணி அவர்களை சந்தித்தார். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய காட்சி, அண்ணா நகர்லேருந்து பார்க்கக்கூடிய காட்சி, அங்கேயும் கூட தாவைக்காவினர் குவிந்திருக்கிறாங்க. அண்ணா நகர் திரு வைகோ அவர்களுடைய இல்லத்துக்கு சென்று வைகோ அவர்களிடம் ஆசி பெற வர நம்ம தலைவர் இங்கே தான் வர்றாரு, முதல்வர் இங்கே தான் வர்றாரு. கரகோஷங்கள், விசில் சத்தங்கள் விண்ண பிளக்குது கேட்போம். இப்போ நீங்கள் திரையில் பார்க்கக்கூடிய காட்சி, இன்னைக்கு அரசியலே எதிரெதிர் துருவங்களாகத்தான் இருக்கிறாங்க. அரசியல் எதிரெதிர் துருவங்கள் என்றாலும் கூட அங்கே ஒரு பக்கம் மதிமுக கொடிகள் பறக்குது. நம்ம தலைவர் வைகோ வீட்டுக்கு முதலமைச்சர் வர்றாருப்பா, நம்ம போய் நிற்கணும்ப்பா அப்படி வைகோவர்களுடைய இல்லத்துக்கு மதிமுக கொடி தாங்கிய மதிமுக தொண்டர்கள் ஒரு புறம் என்றால், நம்ம முதலமைச்சர் வர்றாருப்பா, நம்ம தலைவர் வர்றாருப்பா அப்படின்னு தாவேகா தொண்டர்களும் வர்றாங்க. இப்போ முதலமைச்சர் வைகோ அவர்களுடைய இல்லத்துக்கு வந்திருக்கிறார். ஓகே, ஓகே, இங்கே இன்னும் கூட சிறப்பான வரவேற்பு அளிக்கப்படுறதை பார்த்தோம். மாலை அணிவித்து, சால்வை அணிவித்து நாடாளுமன்ற திருச்சி மக்களவை உறுப்பினரும் திரு வைகோ அவர்களுடைய மகனுமான திரு துரை வைகோ அவர்கள் திரு விஜய் அவர்களை, தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சர் திரு விஜய் அவர்களை
சால்வை அணிவித்ததோடு அதே போல மாலை அணிவித்து வரவேற்று வாழ்த்தி தன்னுடைய இல்லத்துக்கு தன்னுடைய தந்தையும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிறுவனருமான திரு வைகோ அவர்களை சந்திக்க உள்ள அழைத்துட்டு போயிருக்கிறாரு. கர கோஷங்களும் விசில் சத்தங்களும் மதிமுக மற்றும் தமிழக வெற்றி கழக தொண்டர்களுடைய கோஷங்களும் விண்ண பிழக்குது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் விஷுவல்ஸை பார்க்கலாம். திரு துரை வைகோ அவர்களும் திரு விஜய் அவர்களை ஆற தழுவி வரவேற்று சால்வை அணிவித்து அதே போல மாலை அணிவித்து வரவேற்கக்கூடிய மிக சிறப்பான வரவேற்பு அளிக்கக்கூடிய காட்சிகளை திரையில் நம்ம பார்க்கின்றோம். நம்ம காண்பதெல்லாம் கனவா நனவா இல்லை ஏதாவது ஒரு சினிமா ஓடிட்டுருக்கா, புதுசாக ஸ்கிரிப்டோட சினிமா ஓடிட்டுருக்கா, இதெல்லாம் திரையில் தானே சாத்தியம், நிஜத்தில் சாத்தியம் இல்லையே, இப்படியெல்லாம் அரசியல் தலைவர்கள் நடந்து கொள்ள மாட்டாங்களே, மாற்றி மாற்றி திட்டிக்கத்தானே செய்வாங்க, எதிர்கட்சிகள்லாம் எதிரிகள் போலத்தானே செயல்படுவாங்க அப்படின்னு நம்ம பார்த்தா நம்ம பார்க்கறதெல்லாம் கனவல்ல, இது சினிமாவல்ல, இது நிஜத்தில் நடக்கக்கூடிய இது வரைக்கும் தமிழ்நாட்டு அரசியலில் இயல்பாக பார்க்காத காட்சிகள்லாம் அரங்கேறி வருகின்றன. நம் கண்முன்னே வரலாறு அரங்கேறி கொண்டிருக்கிறது. இந்த காட்சிகளெல்லாம் இன்றைய செய்தி நாளைய வரலாறாக ஜேர்னலிசம் இஸ் த ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் ஆஃப் ஹிஸ்ட்ரி என்பது போல இன்னைக்கு ஒரு டிராஃப்டாக நம்ம பார்க்கக்கூடிய காட்சிகள் எல்லாம் நாளைக்கு சரித்திர புத்தகத்தில் ஹிஸ்டாரிக்கல் ஆர்கைவ்ஸில் வீடியோ டேப்ஸில் இன்னும் கூட தந்தி டிவியில் வரக்கூடிய நாட்களில் செய்திகளாக நம்ம வந்து ஃபைல் விஷுவல்ஸாக நீங்கள் அடிக்கடி பார்க்கக்கூடிய நிகழ்வாக அரங்கேறும். இதெல்லாம் இயல்பாக தமிழ்நாட்டு அரசியலில் நடக்கக்கூடிய விஷயமே இல்லையா நேர்களே? இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.